You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய திட்டம், தேவனுடைய தயவு, தேவனுடைய எண்ணங்கள் என்னென்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்போவுமே ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் நம்ம அவர் ஆசீர்வாதமான வழிகளுக்குள்ளாக நடத்துக்கிறார். அநேக சமயத்தில் நாம் தான் இந்த ஆசீர்வாதங்களுக்கு தடைப்படுகிறோம், ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். ஆசீர்வாதத்தை நாம் பின்பற்றுவது கிடையாது, அதை கடைப்பிடித்து நடத்து கொள்வது கிடையாது, அவைகளை அனுபவிப்பது கிடையாது. ஏதோ ஒரு காரியங்களில் நாம் இந்த தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ உங்களோடு கூட தேவன் பேச அவர் சித்தமுடையவராயிருக்கிறார். வசனத்தினூடாய் பேசுவார், ஜபத்தினூடாய் பேசுவார், தீர்க்க தரிசனங்கள் நிமித்தமாய் பேசுவார். யாரோ ஒருவர் நிமித்தமாய் நீங்கள் பேசுகிறத கேட்பீங்க. சில நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அப்படியே வேதத்தின் வார்த்தையாக பேசுவார், இல்லை பாடல் வழியாக பேசுவார். நீ கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது, தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தும் போது மெல்லிய சத்தத்தோடு கூட பேசுவார், உள் உணர்வோடு கூட பேசுவார். மற்றவர்கள் நிமித்தமாக பேசப்படும். ஆண்டவர் பரலோகத்தை திறந்து பேசுகிறவர். இப்படி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் தேவன் திட்டங்களை கொடுத்து செயல்படுத்துகிறார். ஏன்னா இன்னைக்கு உலகம் எப்படின்னா பல விதத்தில் நாசங்களையும் மோசங்களையும் சந்தித்து கொண்டு இருக்கிறது. யுத்தங்கள், கலவரங்கள், இரத்த ஆறு, வெடிகுண்டு தகர்ப்பு, கொலைகள், கொள்ளைகள், மிரட்டல்கள், பல விதத்தில் ஜனங்க தீமையை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க, ஆபத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் போராட்டங்கள், பிள்ளைங்கள் நிமித்தமாய் சமாதானம் இல்லை, அந்நியர்கள் நிமித்தமாய் சமாதானம் இல்லை, குடும்பத்தார் நிமித்தமாக சமாதானம் இல்லை, கணவர் நிமித்தமாய் சமாதானம் இல்லை, மனைவி நிமித்தமாக சமாதானம் இல்லை, குடும்பத்தில் இல்லை அங்கத்தினர் நிமித்தமாக சமாதானம் இல்லை, அக்கம் பக்கம் இருக்கிற அயலாகத்தை நிமித்தமாக சமாதானம் இல்லை, நிம்மதியை இழந்திருக்கிற எத்தனையோ காரியங்கள். ஏன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்து கொண்டு இன்னைக்கு ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கிற எத்தனை ஆத்துமா தெரியுமா? இன்னைக்கு அவங்க சொந்த வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. பரலோகத்தின் தேவன் ஒருவர் உண்டு, அவரை நாம் சார்ந்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலும் அவர் தான் நமக்கு அஸ்திபாரம், அவர் தான் நமக்கு பாதுகாப்பு, அவர் தான் நமக்கு காப்பீடும் அப்படின்னு சொல்லி நாம தெரிந்து கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு அநேக விதத்தில் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். நாம சிந்தனைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, எண்ணங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பக்தன் சொல்லுகிறார், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதது அவருடைய கிருபையே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலும் அழகாய் அருமையான மரித்த தேவதாசர் அந்த பாடலை எழுதியிருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபையே என்று சொல்லி இன்னைக்கு அவருடைய கிருபையினால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபையினால் நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்ம பின்பற்றி கொண்டு இப்படி பல உதாரணங்களை அநேக வார்த்தைகளாக நம்ம வாசிக்கக்கூடும். வேதத்தில் புலம்பல் என்றதான ஒரு புத்தகம் உண்டு. 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22, 23, 24 இப்படி வசனங்கள் உங்களுக்காக வாசித்துட்டு நான் ஒரு கருத்தை சொல்லி ஜெபிக்க யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. வசனங்கள் 23, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. 24, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்துல நம்பிக்கை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அழகா இந்த குறிப்பிட்ட பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். நாம நிர்மூலமாகாதிருப்பது, it is only the mercy that we are not been consumed till now. அவருடைய சுத்த கிருபையில் நாம் வாழ்ந்து கொண்டோம். இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபையின் காலம்னு சொல்லி அநேகர்
இன்னைக்கு போதனைகளை தவறாய் போதிக்கிறதும், ஜனங்களை தவறான பாதைக்குள்ளுக்குள்ள வழி நடத்துகிறதும், நீ எந்த விதத்திலான தவறு பண்ணலாம், எந்த விதத்திலான பாவம் பண்ணலாம், நீ எந்த விதத்திலான தேவனுக்கு விரோதமாக செயல்படலாம், இயேசு கிறிஸ்து அவர் கிருபையினால் உன்னை ரட்சிக்கிறார்னு சொல்லி தவறான போதனைகள், தவறான உபதேசங்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளாக, வீடு கூட்டங்களில் 4, 10, 20 பேர் உட்கார்ந்து அந்த இடத்துல ஆராதிக்கும் போது தவறான உபதேசங்கள். நீங்கள் டிவியை பார்க்கலாம், நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், சீரியல் ஒளிபரப்பை பார்க்கலாம், ஏதாவது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துடுங்க, வெள்ளிக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜபத்திற்கு வந்துடுங்கன்னு சொல்லி தவறான உபதேசங்களை ஜனங்களுக்குள்ளாக திணைத்து கொண்டு இருக்கிறதான இந்த கடைசி காலம், கிருபையின் காலம் என்றால் ஆண்டவர் நம்மேல எத்தனையோ அழிவுகளுக்கு மத்தியில் பலவிதமான அழிவுங்க, ஜனங்கள் மாண்டு மடிகிறதும் செத்து போகிறதுமான இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்களுக்கு மத்தியில் கிருபையாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் என்றதான அர்த்தம் இது. அதனால ஆண்டவர் கிருபையா இருக்கிறார்னு எந்த விதமான பாவத்தை செய்துட்டு மாசத்துக்கு 1 முறை 2 முறை நம்ம திருவருதில் பங்கு பெற்றுட்டா, போதகரிடத்துல போயிட்டு நம்ம ஜபம் பண்ணி கொண்டா பாவங்கள் மன்னிக்கப்படும், கர்த்தர் கிருபை உன்னை பின்தொடரும் என்பது நிச்சயமா என்னுடைய வேதத்தில் எழுதப்படவில்லை. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ யாரா இருக்கட்டும், இது கிருபையின் காலம்தான். நாம் நிர்மலமாகாதது அவருடைய கிருபை தான். ஆனால் எதற்கென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கென்று நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படுவதற்கு, இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தில் வளருவதற்கு, இன்னும் கொஞ்சம் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் நம்ம நிர்மலமாகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லி அவருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிறது, காலைதோறும் புதிதா இருக்கிறது. உமது உண்மை பெரியதா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த இடத்துல வசனத்துல பக்தன் விவரிக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன், காலைதோறுடைய கிருபை புதியதும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மேல அவர் பிரியமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மேல ஆண்டவர் ஆசையா இருக்கிறார். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை துதிக்கும் போது அதில் அவர் பிரியப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதெல்லாவற்றையும் மறந்துட்டு இது கிருபையின் காலம். இயேசு எத்தனை பாவத்தை செய்தாலும், எத்தனை கொடிய காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் ஆண்டவர் நம்ம கிருபையா மன்னிக்கிறார் என்று சொல்லி தவறா யோசித்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த கால நேரத்தில் தேவன் சில நேரத்தில் நம்மோடு கூட அன்பாய் பேசுவார். சில நேரத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிற வார்த்தையோடு பேசுவோம். சில நேரத்தில் எச்சரிப்பின் வார்த்தைங்க. காலங்கள் கொடிதாக இருக்குது, கடைசி காலமாக இருக்கிறது. ஜாக்கிரதை உள்ளவர்களாம் நம்ம வாழ வேண்டும். எந்த விதத்தில் தவறி போயிடக்கூடாது, பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது, மற்ற களியாட்டங்களுக்கு டிவி நிகழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவனாக கர்த்தருக்குள்ள உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கப்படும் போது ஆண்டவன் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாய் தொடங்குவதற்கு தேவன் உதவி செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நாம் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய கிருபையேன்னு சொல்லி இந்த வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம்ப்பா. இந்த கால நேரத்தில் உங்களுடைய இரக்கங்கள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. புதிதான கிருபை, புதிதான தயவு, புதிதான சத்தியம் உடைய பிள்ளைகளை பின்தொடரட்டும். ஒவ்வொரு நாளும் நீரே நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமை ஒருவருக்கு எடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.